நீங்க மற்ற டீமுக்கு வேணா சொல்லுங்க அடி வாங்கினா திருப்பி ஏஞ்சி வரது கஷ்டம்னு. பட் சிஎஸ்கே வந்து நோன் ஃபார் தி கம்பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு பேன் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறம் கப் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் திருப்பி டேடிஸ் ஆர்மி அப்படின்னும் போது பரவாயில்ல நீ சொல்லிக்கோன்னு கப் அடிச்சாங்க. ஸோ எனி திங் மே ஹேப்பன் அட் எனி டைம். அதனால சிஎஸ்கே வந்து புதுசா வராங்க வீக் அப்படின்னு சொல்லிட முடியாது. போன சீசன் அடி வாங்கினாங்க அப்படின்னு வீக்குன்னு சொல்ல முடியாது. போன சீசன்ல வந்து உங்களுக்கு வந்து 3 லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க, தீபக் கூடா, ராகுல் திரிபாட்டி, விஜய் சங்கர்னு. இப்போ அந்த 3 பேருமே டீம்ல கிடையாது. உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட் இருக்கு, டீசென்டான பவுலிங் யூனிட் வந்து இருக்கு. அதுக்குன்னு ரொம்ப மொக்கையான பவுலிங் யூனிட் சொல்ல முடியாது. ஸோ இது இருக்கு எப்போதுமே. வேற என்ன உங்களுக்கு நான் சொல்றேன், எப்பயுமே ஆன் பேப்பர்ஸ் உங்களுக்கு ஒரு இந்தியன் டீம் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் மாதிரி 100 to 100 கொடுக்குற மாதிரியான டீம் வந்து அமையாது ஐபிஎல் பொறுத்தவரையும். எங்கேயாச்சும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா ஒரு பக்கம் உங்களுக்கு வீக்னஸ் இருக்க தான் போகுது. பட் உண்மையான கேப்டன் வந்து உண்மையான கேப்டன்சி வந்து அங்கதான் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுவாங்க என்ன பொறுத்தவரையும். இது எம்எஸ்டி பண்ணுவாரு. 2023 கப் அடிச்சாங்களே, அது எப்படி இந்த மாதிரி ஒரு மொக்க பவுலிங் யூனிட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த சீசன்ல தான் கப் அடிச்சாங்க. ஸோ பேசணும் அப்படின்னா நானும் நிறைய விஷயம் பேசுவேன்.